2026 முதல் ஜெர்மன் உட்பட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் உள்ள பல்பொருள் அங்காடிகள் புதிய லேபிளிங் விதிகளை பின்பற்ற வேண்டும். இதன் மூலம் சில உணவுகள் எங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்படுகின்றன என்பதனை வாடிக்கையாளர்களால் தெளிவாக பார்க்க முடியும். வாடிக்கையாளர்களுக்கு நேர்மையான மற்றும் தெளிவான தகவலை வழங்குவதே இந்த புதிய விதியின் குறிக்கோளாகும். உதாரணமாக, இந்த ஆண்டு ஜூன் 14 முதல் பல்பொருள் அங்காடிகளில் விற்கப்படும் கலப்பு தேன் ஜாடிகளில் அனைத்து உற்பத்தி நாடுகளும் பட்டியலிடப்பட வேண்டும். மேலும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் எவ்வளவு சதவீத தேன் எடுக்கப்பட்டுள்ளது என்பதும் பட்டியலிடப்பட வேண்டும். இதேவேளை ஜெர்மனியில் இறக்குமதி செய்யப்பட்ட பல தேன்கள் சர்க்கரை பாகுடன் கலக்கப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. தெளிவான லேபிள்கள் மக்கள் சிறந்த தரமான தேனை தேர்வு செய்யும். விலை குறைந்த இறக்குமதிகள் காரணமாக சிரமப்படும் உள்ளூர் தேனி வளர்ப்பவர்களையும் ஆதரிக்கவும் உதவும். இந்நிலையில் இந்த புதிய விதியை நுகர்வோர் குழுக்கள் ஆதரிக்கின்றன. இதுவேளை புதிய விதிகள் ஏனைய சில உணவுகளையும் பாதிக்கும். அதாவது, புதிய விதிகளுக்கு அமைய ஜாம்களில் முன்பை விட அதிக பழங்கள் இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் பழைய தயாரிப்புகளை இன்னும் சிறிது காலத்திற்கு விற்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.